ஹலோ ஸ்வீடார்ட். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கேப்கட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இந்தியன் மாடலிங் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸோட வீடியோலாம் வரும். ஸோ இதில் வந்து 18+ கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போவே வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இதில் தேவையான வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். சேவ்க்கு இந்த பக்கம் வாட்ஸ்அப் மாதிரி காமிக்குதுல, ஸோ அந்த இடத்துல ஷேர் இருக்கா. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி தான் நாம் வந்துட்டு ஷேர் பண்ணி நம்ம வந்துட்டு லிங்க்கை காப்பி பண்ண போகிறோம். லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து யூடியூப்பில் போய்ட்டு நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் ரொம்ப வளரல, நம்ம க்ரோமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு ஷேர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே மேலே மூவ் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி ஆயிடும். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டேன், க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட் டவுன்லோடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. botdownloader.comனு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ நேம் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ 3 டாட்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் VPN, நான் வந்துட்டு தண்டர் VPN யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஆடெல்லாம் வராது, ஈஸியாக இருக்கும். ஸோ VPN இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நோ நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் வராது. அதுக்காகத்தான் நம்ம VPN யூஸ் பண்ணுறோம். கேப்கட் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா. ஸோ ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் போய்ட்டு உங்களுக்கு ரேஷியோ சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. தென் மியூசிக் இருக்குது, ஆடியோ போய்ட்டு உங்களுக்கு ஆடியோ டேரெக்டாக ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே ஆல்பம்ஸ் இருக்கா, அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன இது ஆப்ஷன் ஆல்பம் இது இருக்குதோ அது எல்லாமே வந்துடும். நான் வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு டைரெக்டாக ஆட் ஆகிரும். இப்போ வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் ஒரு எஃபெக்ட் வந்ததில்ல, அதுதான். இப்போ வந்து கடைசியில் வந்துட்டு மியூசிக் வந்து கரெக்டாக முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ முடிகிற வரையிலுமே அந்த மியூசிக் வந்துட்டு சும்மா சாங் முடிஞ்சிருந்தாலுமே வீடியோ முடிகிற வரையிலும் சும்மாவாச்சும் அது ஏதாவது அந்த பிளெயின் நோட் மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டில் வந்து கேப்கட் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க, அதையும் டெலீட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே பாருங்கள் vlogனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாப்லி பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் எஃபெக்ட் வந்துடும். இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ எண்ட் வரலும் கொடுத்துக்கோங்க, வீடியோ முன்னாடி எண்ட் வரலும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அனிமேஷன் வந்து ஆட் பண்ண முடியும். இன்ஷாட் மாதிரி இல்லாமல் உங்களால் இதில் வந்துட்டு அனிமேஷன் வந்துட்டு வீடியோ எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அது வரையிலுமே உங்களால் வந்துட்டு அனிமேஷன் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எப்படி காப்பி பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் கீழே வந்து பேக் வந்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எங்கெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனாக வரணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைன் பை லைன் வரும், இல்லைன்னா அப்படியே லைனாக ஒரே இதாகவே இருக்கும். ஸோ நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துலையெல்லாம் ஸ்பேஸ்க்கு வரணும், என்டர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்டர் கொடுக்க என்னோடதில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும்.
அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபாண்ட் வந்து இதுலேயே நிறைய ஃபாண்ட்ஸ் அவங்க வந்து CapCutலேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலேயே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுலேயே இருக்க ஃபாண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணணுன்னால எந்த அவசியமுமே இல்லை. எப்போவுமே அதுதான், நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் எடிட் பண்ணுறாங்கங்கிறக்காக அதையவே நீங்கள் எடிட் பண்ணணும்னு இல்லை. இது வந்து ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டைல்ஸு, எஃபெக்ட்டு, அனிமேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ஷாட்டில் வரும்ல, ஸோ அந்த பார்டரு, ஒப்பாசிட்டி அந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ளோ எஃபெக்ட்லேருந்து நிறையா இருக்கும். ஸோ நான் சொன்னது தான். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த நார்மல் க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் வேணுனாலும் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டைப்பிங் கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் வீடியோ என்வரில் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அனிமேஷன் ஃபுல்லாக கொடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு அங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து 2-3 செகண்ட்ஸுக்கு தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அனிமேஷன் டைமிங்கை ஆட் பண்ண முடியும். அதனால் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனிமேஷனோட டைமிங்கும் வந்துட்டு நான் ஃபுல்லாக கொண்டு வந்துக்கிறேன். ஃபுல்லாக கொண்டு வரலாம், கடைசிக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டும் முடிகிற மாதிரி கரெக்டாக செட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான். நீங்கள் வந்து CapCutோட மோட் வெர்ஷன் வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.